ஒரு நாள் காலை நேரம் சீடர்களுக்கு முன்னாடி புத்தர் வர்றாரு. இன்றைக்கி அவர் என்ன சொல்லித்தர போகிறாருன்னு தெரிஞ்சு சொல்லி போட்டு ரொம்ப ஆவலோட சீடர்களாக இருக்கிறாங்க. அப்போ புத்தர் வகுப்பறைக்கு உள்ளே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் அதாவது ஆசிரமத்துக்கு உள்ளே வந்தையுமே சீடர்களுக்கு முன்னாடி எந்த இதுவும் சொல்லலை, உட்கார்றாரு. கையில் ஒரு துணி ஒன்று வச்சுக்காரு. அதை எடுத்து ஒரு 2-3 முடிச்சு போடுறாரு. முடிச்சு போட்டதுக்கப்புறம் இவர் முடிச்சு போட்டுக்கிறாரு. அப்போ சீடர்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது வந்தவர் எதுவுமே சொல்லாமல் துணி எடுத்து முடிச்சு போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறாங்க. அப்புறம் முடிச்செல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாரு, இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. சாமி, துணி, அதில் கொஞ்சம் முடிச்சு போட்டுக்கிறீங்க, 2-3 முடிச்சு போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சீடர்கள் சொன்னாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இது என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது துணி தான் அப்படின்னு சொல்லி சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போவும் அது துணி தான், என்ன முடிச்சு போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த முடிச்சு எப்படி அவுக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்காட்டி, நீங்கள் அது எப்படி போட்டு வச்சிங்கன்னு சொல்லி எப்படி போட்டிங்களோ அது தன்மை என்னன்னு புரிஞ்சுட்டா தான் அதையே அவுக்க முடியும், இல்லாட்டி அவுக்கவே முடியாது அப்படின்னு போட்டு சீடர்கள் சொன்னாங்களா. இதுதாப்பா வாழ்க்கை. நாமளுமே இந்த துணி மாதிரி சாதாரணமான மனநிலையில் தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் ஆசைங்கிற முடிச்ச நாம் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் அது எப்படி அந்த முடிச்சு விழுந்துனே தெரியாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறோம். ஆனால் அந்த முடிச்சு எப்படி விழுந்துச்சு, அதாவது ஆசைங்கிறது எப்போ உருவாச்சு என்னங்கிறத பார்த்துட்டு அந்த முடிச்சு விழுந்த விதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் துன்பங்கள்லேருந்து விடுபட்டலாம் அப்படிங்கிற பாடத்தை சீடர்களுக்கு சொல்லி கொடுத்தாரா. இந்த கதை மூலியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கை ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு காரணம் நாம் எப்போவுமே நல்லா தான் இருக்கிறோம். நாம் தான் நம்ம சிரமங்களை போட உருவாக்கிறோம். அது எப்படி உருவாச்சுன்னு கூட யோசிக்காமல் கடைசியில் அதில் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோம்னாலே நம்ம துன்பங்கள்லேருந்து விடுபட்டலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.